நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி, அதாவது இன்றைய பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ரொம்ப உத்து நோக்கி கவனிக்கணும். இந்த முக்தார்னு சொல்லி ஒரு நாய் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசியிருக்கு. நானும் ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது ரொம்ப மரியாதையாக தான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த கையாளாகாத திராவிடியா மாடல் அரசு அவருக்கு இரட்டை அடுக்கு பாதுகாப்பு போட்டு அவரை பாதுகாத்து வச்சுருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய என்னென்னா, தூத்துக்குடியில் அக்கா கனிமொழி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ இந்த நாடார் சங்கத்தின் தலைவர்கள்லாம் கனிமொழி நாடார் கனிமொழி நாடார் கனிமொழி நாடார்னு சொல்லி அவரை பிரபலப்படுத்தி வாக்குகள் கேட்டு அவரை வெற்றி பெற வைக்கிறாங்க. இப்போ இந்த கனிமொழி நாடார் எங்கே போனாங்க? பெரிய டவுட்டு. வாயை திறக்கலையே. அதிமுக ஆட்சியில் மட்டும் தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதிகமாகலையா? மது கதைகளால் அங்கே தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இப்போ தள்ளாடலையா? தென்காசி மாவட்டத்தில் மட்டும் புதுசாக ப்ரைவேட் பார் ஏசி பார் 5 திறந்துருக்கீங்க. இப்போ இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் நீங்கள் சரி. இப்போ நம்ம இந்த டாபிக் வருவோம், அதை பெற பேசுவோம். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அசிங்கப்படுத்தினதுக்கு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடிங்கிற மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் அதிகமான போராட்டங்கள் வலுத்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த திராவிடியா மாடல் அரசு அதை கண்டுக்கிடவே இல்லையே. ஓட்டு கேட்டு வரும்பொழுது மட்டும் போன முறை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் ஹரிநாதர் அவர்கள் வேட்பாளர் நிற்கும்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அக்கா பூங்கோதை ஆலடியார் அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து நாடார் சங்க தலைவர்களையும் கூப்பிட்டு வந்து வாக்குகள் கேட்டாங்க. அப்போ ஓட்டு மட்டும் உங்களுக்கு நாடார் ஓட்டு வேணும். நாடார் இன தலைவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு தேவையில்லை அது. இப்போ நீங்கள் இப்படி ஒற்றை வேஷம் போட்டு நிச்சயமாக நாளை 2026 ரொம்பலாம் இல்லை, இன்னும் ஒரு 2 மாதம்தான் இருக்குது தேர்தலுக்கு. நீங்கள் எவ்வளவு பலம்பொருந்திய கூட்டணி அமைத்து வைந்தாலும் எதிர்க்கட்சியினர் நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இங்கே கொச்சைப்படுத்தியை பற்றி தான் பிரச்சாரம் செய்வோம். நாங்களே செய்வோம். ஏன்னா நீங்கள் முக்தாரை கைது பண்ணி அவருடைய யூடியூப் சேனலை பிளாக் பண்ணியிருந்தால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இதை பேச மாட்டாங்க. ஆனால் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அனைத்து விதமான செல்வாக்கையும் கொடுத்தது. கருணாநிதி தான் அவரை மிகப்பெரிய தலைவராக உலக அரங்கிலே காட்டினார்னு சொல்லி பேசின நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவுமே கொடுக்கலையே. பெருந்தலைவர் காமராஜரை திட்டும்போது நீங்கள் எதுவுமே பேசலையே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய பொய்கள் அனைத்தும் மக்கள் இடத்துல கொண்டு சேர மாட்டாது. காரணம் என்னென்னா, அதாவது இப்போ உள்ள தலைமுறைகள், இப்போ வளரும் தலைமுறைகள் 2K கிட்ஸுக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் ரொம்ப தெரியாது. செல்லில் பார்த்துருப்பாங்க, மேடையில் பேசும்போது கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் மறக்கடித்து இன்றைய தலைமுறை இடத்துல நீங்கள் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களை கொண்டாந்து திணிக்கணும், உங்களுடைய புகழை அவர் இருந்த இடத்துக்கு கொண்டாந்துடணும் அப்படின்னு நினச்சி ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், எத்தனை முறைனா அடி சத்தியம் பண்ணுவேன், நிச்சயமாக அந்த கணக்கு நடக்காது. அதை மறந்துடுங்க. ஏன்னா நல்லவர்கள் வாழ்வார்கள், தீயவர்கள் புழு வச்சு சாவார்கள். அது மக்களுக்கு தெரியும் யார் புழு வச்சு செத்தான்னு. அதனால் தயவு செய்து முக்தார் அவர்களை கைது செய்து வழி பாருங்கள். இல்லைனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடியா மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இது இருக்குங்கிற இந்த இடத்துல சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.